வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற ஆகஸ்ட் 2025 ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் அடிப்படையில் காணொளி செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் துலாம் ராசியினருக்கு வருகிற ஆகஸ்ட் 2025 வேலை, தொழில், வியாபார சிந்தனையில் மூத்தோர் வழிகாட்டுதல், அவர்களுடைய அனுபவ ஆலோசனைகள் பின்பற்றுவதால் நல்லதே நடக்கும். அவர்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்த்து அவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மைத்தன்மை நல்ல புரிதலுடன் பின்பற்றி நடந்தாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் சித்திக்கும். சுயமரியாதை, கௌரவம் மேம்படும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களை பாராட்டக்கூடும். புதிய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு வாழும் நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு பக்க துணையாகவும் அவர்கள் உங்களுக்கு உதவி புரிய தயாராகவும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் பிரச்சனை ஒருவருக்கு ஒருவர் மறைத்து வைக்கக்கூடும். ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை பேசி தீர்க்காமல் சமாளித்து மறைத்தும் உண்மைத்தன்மையை மறைத்தும் பொய்யாக நடந்து கொள்ளக்கூடும். பிரச்சனைகளை இறைவனிடம் மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள், நிம்மதி கிட்டும். இளைய உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் மர்மம் நிறைந்ததாக இருக்கக்கூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும், வீடு சுத்தம், பராமரிப்பு, வாகன செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு கவலை தரும் விதத்தில் இருக்கக்கூடும். வீடு, வாகன பராமரிப்பு, வாகன காப்பீடு முதலியவற்றை சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் செலுத்தி நிம்மதி பெறக்கூடும். வெளிநாடு வாழ் உறவினர்கள், வெளிநாடு வாழ் சுற்றம் சூழல், நண்பர்கள் தொடர்புகள், அவர்களுடைய செய்திகள் பரஸ்பரம் பகிர்ந்து மகிழ்வீர்கள். குழந்தைகளின் சுக சௌகரியங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். குடும்பத்தில் காதல் பிரச்சனைகள் சிலர் முன்வைக்கக்கூடும். காதல் பிரச்சனைகளால் அந்நியர் தலையீடு, மனக்கசப்பு, தொந்தரவுகள் தரக்கூடும். இருதலை கொள்ளி போல் சமாளிக்க முடியாமல் சிலர் திணறக்கூடும். மனம், உடல் ஆரோக்கிய குறைபாடு, அண்டை அயலார் செயல்பாடுகளின் கருத்து வேற்றுமை, பணியாளர்களிடம் சண்டை சச்சரவு, அலுவல் உடன் பணிபுரிபவர்களிடம் கடன் தொல்லை, சிரமங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் கூடுதல் பத்திரமாகவும் பிரயாணிப்பது, சுக சௌகரியங்களுடன் பாதுகாப்பாக இருப்பது அவசியம். மறதியால் சில சமயங்களில் சிரமங்களும், கணவன், மனைவி, நண்பர், வேற்றிட பிரயாணம் வகையில், தொழில், வியாபார நிமித்தமாக செய்யும் பிரயாணங்கள், அவற்றால் வீட்டில் ஒரு வெறுமை, வெற்றிடம் தோன்றுவதை உணர்வீர்கள். கூடுதல் பணவரவு சிலர் தந்தையிடம் கொடுத்து வைக்கக்கூடும் அல்லது வைப்பு தொகையாக வங்கியில் டெபாசிட் செய்யக்கூடும். வேறு சிலர் தங்கத்தில் முதலீடுகளை பெருக்கி வருங்கால தேவைக்காக முதலீடு செய்து பலம் வரக்கூடும். மூத்த உறவினர்கள், வயது முதிர்ந்தோர், மரணப்படுக்கையில் உள்ளவர்களுடைய மரண செய்திகளால் சங்கடங்கள் தோன்றும். தக்க சமயத்தில் பெற்றோர் உங்களுக்கு உறுதுணையாக உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். செரிமான குறைபாடு, உணவு ஒவ்வாமை, கனவு தொல்லை, தூக்கமின்மை, பய உணர்வு, கனவு இவற்றால் இவை வாட்டக்கூடும். இதனால் உடல், மனம் சங்கடத்திற்குள்ளாக நேரிடலாம். சக பணியாளர்கள் நிலைமையை, அவர்களுடைய வேலை விடுதல், புதிய வேலைக்கு அவர்கள் மாறுதல் போன்ற குழப்பங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடும். இறை நம்பிக்கை மேலோங்கும். பக்தி பிரவாகமாக பெருக்கெடுத்து நிம்மதி தேடி இறையை நாடி அலைவீர்கள். அந்நியர், வேற்றுமொழி, ஜாதி, இன மக்களுக்கு உதவியால் முன்னேற்றம் உண்டாகும். வேற்றிட பிரயாணம், இடமாற்றம் வேலையில் உண்டாகக்கூடும். நன்றி, வணக்கம்.